வாங்க வாங்க. வீட்டை ஒரு தடவைக்கு 3 தடவையா நல்லா சுத்தி பாத்தீங்களா? நல்லா சுத்தி பார்த்தேன் சார். மேல பிடிச்சிருக்கா கீழே பிடிச்சிருக்கா? மாடியும் பிடிச்சிருக்கு, வீடும் பிடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. நீங்க குடுத்தனம் வந்தா 3 விளக்குக்கு மேல எரியக்கூடாது, 3 பேருக்கு மேல தங்கக்கூடாது, ஆளுக்கு 3 குடம் தண்ணிக்கு மேல எடுக்க கூடாது. வாடகை 300 ரூபாய். 3ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடணும். அட்வான்ஸ் 3000 ரூபாய். வாடகை சரிங்க, அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா. அதிகங்கிறீங்களா? அப்ப அட்வான்ஸ் குறைச்சிக்கிட்டு வாடகையே ஏத்திடுறேன். என்னமா நீங்க விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, ஒரு பைசா குறைக்க முடியாது. அப்போ நாளைக்கே நாங்க அட்வான்ஸோட வந்துடுறோங்க. கரெக்டா 3 மணிக்கு வந்துருங்க. வந்துடுங்க. வாங்க, போயிட்டு வரங்க. எப்பா எப்பா, அந்த அங்கிள் யாரு? அந்த பொண்ணு நல்லா இருக்குதே. பொண்ணு இல்ல, ஆண்டி. அங்கிள் செருப்பு கடை வச்சிருக்கிறாரு. ஆண்டி பெண் போலீஸா இருக்குது. வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்ல, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? வாடகைக்கு வீடு கேட்டு. வாடகைக்கு வீடு கேட்டா? நீதான் எல்லா வீட்டையும் வாடகைக்கு விட்டியே, அவங்களுக்கு எந்த வீட்டை விட முடியும்? நாம இருக்கிறவன் இந்த வீட்டை. அப்ப நம்ம எங்க போறது? ஏண்டா குதிக்கிற? எப்படி நாம ஹோட்டல்ல சாப்பிடுறோம், தூங்குறதுக்கு தானே இடம் வேணும். நீ மொட்டை மாடியில தூங்கு, நான் வாச திண்ணையில தூங்குறேன். ஐயோ, மழை பெஞ்சா? கொடைய பிடிச்சுக்க. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் மொட்டை மாடியில தூங்குறேன், நீ வாச திண்ணையில தூங்கு. வாசல் இல்லையா? எப்பா, கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா நாய் தொந்தரவு தாங்க முடியாதுப்பா. என்னால தூங்க முடியாதுப்பா. தூக்கம் கெட்டு போச்சுன்னா முழிச்சுக்கிட்டு நைட் வாட்ச்மேனா இருந்து தொலை. இப்ப சரி. பின்னால எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நடுத்தர வழியா குடும்பம் நடத்துவேன். ஏண்டா, நீ எனக்கு தான் பிறந்தியான்னு எனக்கே டவுட்டா இருக்குது. டேய், அறிவு இருக்குதா உனக்கு? உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை பணம் வரும்ல, அதுல ஒரு வீட்டை கட்டுவோம், அதுல ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு மீதி போர்ஷன்ல நாம 3 பேரும் குடியிருப்போம். எப்பா, 16 வீடு கட்டி ஆல்ரெடி வாடகைக்கு விட்ட. இப்ப இந்த 17வது வீட்டையும் கட்டி வாடகைக்கு விட்ட. 1 7 8 கெட்ட நம்பர். குடி கெட்டுருப்பா. 8 கெட்ட நம்பர? அப்ப ஒருத்தனுக்கு 8000 ரூபாய் கடன் கொடுத்தா திருப்பி கேட்கவே மாட்டியா? யாருகிட்ட விடுற இந்த உதாரணம்? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்பனுக்கு நாக்கு வாயில இல்ல, மூளையில தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்பா அயோக்கியம் தான், இருந்தாலும் அற்புதமா பேசுறானே. ஜெய கிருஷ்ண முகுந்தா முராரே முராரே. இட்லியா? சாப்பிடுவோம். ஏன்பா குளிச்சிட்டியா? குளிச்சு சிம்பிளா ஒரு பூஜை கூட பண்ணிட்டேன். நீ இன்னும் ஃபேக்டரிக்கு போல? கிளம்பணும். ஜானகி, டிஃபன் எடுத்துவேமா? உங்கள்கிட்ட ரெடியா வச்சு கொஞ்சம் எனக்கு இதை போட்டு கொண்டாரு. வேணாமா, நான் ஃபேக்டரி கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். அப்பா, சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரமாதம். வெங்காய சாம்பார். ஆமா, நீ இன்னும் ஃபேக்டரிக்கு போலியா? ஒரு டிசிப்ளின் வேணாண்டா. எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தியே பேசிட்டு இருக்கியா? இந்தாங்க. வரமா, வரம்பா. அப்பா, நீ கோயம்புத்தூர் போறதுக்காக பணம் கேட்டிருந்தேனப்பா. அடடே, இப்ப என்கிட்ட பணம் இல்லையப்பா. நேத்தே சொன்னேனப்பா இன்டர்வியூக்கு போகணும்னு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன். மாச கடைசியாச்சா, ஒருத்தர் பணம் இல்லன்ட்டான். அப்ப நான் எப்படி இன்டர்வியூக்கு போறது? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. உங்களுக்கு என்னதான்ப்பா தெரியும்? பிளஸ் 2ல நிறைய மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண. MBBS தானா தேடி வந்தது. ஆனா அவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன BA சேர்த்து விட்டீங்க. ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில 2000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சது. 20000 ரூபாய் டெபாசிட் கேட்டான். கடனாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன், அதுவும் முடியாதுன்ட்டீங்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு அப்ப. என்ன சொன்ன? யார பத்திர உனக்கு கேவலமா இருக்கு? ராத்திரி பகல இந்த குடும்பத்துக்காக உழைச்சு இப்படி ஓட தேஞ்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா நீ இப்படி எதிர்த்து பேசுற? எங்க நீங்க போங்க, நீங்க போங்க. உன் தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு அவர் வசதி இல்லாதவரா இருக்கலாம். அவரால என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு அவர் தயங்கினதே இல்ல. உரிமைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன் கடமையை பத்தி நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு சல்லி காசாவது நீ சம்பாதிச்சு கொடுத்திருக்கியா? குடும்பத்தை விடடா, உன் செலவுக்காது பொண்ணால சம்பாதிக்க முடியுமா? கேட்டா வேலை கிடைக்கிறேங்கிற, அது சரிடா, அது சரி. எப்படியும் சம்பாதிச்சு முன்னேறணுங்கிற வைராக்கியம் மனசுல இருக்கணும்டா. அந்த நெஞ்சு அழுத்த இருக்கிறவன் மூட்டை தூக்கி கூட பொழைச்சுக்குவான். புரியுதா? சரி, வந்து சாப்பிடு, வாடா. ரொம்ப தேங்க்ஸ்மா. உன் கீதா உபதேசம் என் கண்ணை திறந்துடுச்சு. மூட்டை தூக்கியோ திருடியோ 4 காசு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் இந்த வீட்டுல சாப்பிடுறேன். டேய், திருட்டு வேலைக்கு போனா வீட்டு சாப்பாடு கிடைக்காது, ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடணும். திட்டி கேட்டுக்கிட்டே உங்களை மாதிரி பிச்சைக்கார சாப்பாடு சாப்பிடுறத விட ஜெயில் சாப்பாடு எவ்வளவோ மேல். பாத்தியாமா என்ன பிச்சைக்காரன்னு சொல்றா? ஐயோ, நீங்க சும்மா இருங்க மாமா. எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு கோவம் வருதே தவிர நிலைமையை புரிஞ்சுக்கிற புத்தி அவனுக்கு இல்ல.
இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான் இருக்குது. என்ன பண்றது, எல்லாம் கலிகாலம். ஹலோ கார்த்திக், நீங்க கார்த்திக் தானே? என் பேர் மேரி. நீங்க படிச்ச காலேஜ்ல தான் நானும் படிச்சேன். உங்களை விட நான் 2 வருஷம் ஜூனியர். ஓஹோ. இப்ப என்ன பண்றீங்க? வேலை இல்லாம தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன். BA கோல்டு மெடலிஸ்ட், உங்களுக்கா வேலை கிடைக்கல? நம்ம நாட்டுல தான் படிக்கிற படிப்புக்கும் கிடைக்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே. சரி அதை விடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த அனாதாசிரமத்துல தான் இருக்கேன். அவங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொடுத்து வச்சவ. நானும் அனாதையா பிறந்திருந்தா எங்கேயாவது அனாத ஆசிரமத்திலேயாவது வேலை கிடைச்சிருக்கும். கார்த்திக், ரொம்ப வெக்ஸ் ஆகாதீங்க. உங்க திறமைக்கும் தகுதிக்கும் நிச்சயமா ஒரு நாள் நீங்க பெரிய லெவலுக்கு வரத்தான் போறீங்க. ரொம்ப கிளார்வாயிண்டா இருக்கியே. கார்த்திக், இப்போ சும்மா தானே இருக்கீங்க? ஆமா. அனாத ஆசிரமத்துக்கு நிதி திரட்ட போறோம். நீங்களும் வந்து உதவி செய்யுங்க. வாங்க. My dear children, அநாத குழந்தைகளுக்கு செய்யற உதவி கர்த்தருக்கு செய்யற சேவை. எந்தவித சுயநலமும் இல்லாம நீங்க செய்ய போற இந்த சேவையை கர்த்தர் மேலேந்து பார்வையிடுவார். உங்களுக்கெல்லாம் அருள் புரிவார். என்ன காலியா இருக்கு? இது யாருடையது? அது என்னதில்ல ஃபாதர். என்னதில்ல ஃபாதர். அது என்னதில்ல ஃபாதர். அது என்னதில்ல ஃபாதர். My dear children, தப்பு செய்துவிட்டு தப்பிக்க நினைப்பவன் பாவத்தை சுமக்கிறான். தன் தவறை உணர்ந்தவன் பாவத்தை இறக்கி வைக்கிறான். மனிதனாக வாழ தகுதியுடையவனாகிறான். இந்த தவறை யார் செய்திருந்தாலும் வெட்கப்படாமல் ஆண்டவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறு செஞ்சது நான் தான் ஃபாதர். மேரி, நீ குழந்தையா இந்த அநாத ஆசிரமத்துல வந்து சேர்ந்ததுல இருந்து உன்னை எனக்கு தெரியும். நீ இப்படி ஒரு தப்ப பண்ணிருப்பேன்னு நான் நம்பவே மாட்டேன். ஓ ஜீசஸ், என்னை மன்னியுங்கள். ஒரு சிறு சபலத்தில் யாருக்கோ சேர வேண்டிய பொருளை என் சுயநலத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன். என் பாவத்தை கழுவி எனக்கு விமோசனம் தாருங்கள். கர்த்தர் உன்னை மன்னிப்பார். ஆமென். மேரி, என்ன மன்னிச்சிடு மேரி. மன்னிக்கக்கூடிய தகுதி உடையவர் அந்த ஒருவர் தான். அவர்கிட்ட நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன். ஏதோ சவலத்துல கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டேன். ஐ எம் சாரி.